7th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd டேர்மில் இயல் 2 புதுமை விளக்கு. நுழைய முன்னில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை, நேராக பாடலுக்கு போயிடலாம். எந்த செய்யுள் படிக்கிறதா இருந்தாலும் முதல்ல பாடல் வரிகளை படிச்சுட்டு அதுக்கான மீனிங்கை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா மற்றதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகளை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, எந்த நூலில் இடம்பெற்றிருக்கணும் கேள்விகள் வரும். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. பொய்கையாழ்வார். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். வையம் அப்படின்னா உலகம், வெய்ய வெப்பக்கதிர் வீசும், சுடராழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடராழி துன்பக்கடல், சொல்மாலை பாமாலை. பாடலோட மீனிங் பார்த்துடலாம். வையம் தகலியா, வையம் தகலினா அகல் விளக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்தை அகல் விளக்காக கருதிட்டு வார்க்கடலே நெய்யாக, அதில் இருக்கிற கடல் நம்ம விளக்குக்கு ஊற்றுற நெய்யாகவும் நினச்சிக்கிட்டா, வெய்யக்கதிரோன் விளக்காக, வெய்யக்கதிரோன்னா என்னது, சூரியனை அதிலிருந்து எரியிற தீபமாக நினச்சி பார்க்குறாரு. செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன். சுடராளியான்னா இந்த இடத்துல யாரை குறிக்குது, திருமாலை குறிக்குது. திருமாலோட அடிக்கு இவர் சூட்டியிருக்காரு. என்ன சூட்டியிருக்காருன்னா சொல்மாலை. சொல்மாலைனா பாமாலை, அதாவது பாடல்கள் பாடி அவருக்கு சூட்டியிருக்காரு. என்ன சொல்லி இந்த பாடலையும் விளக்கையும் அவருக்கு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இடராளி நீங்குகவே என்று. இடராளி அப்படின்னா துன்பக்கடல். துன்பக்கடல் நீங்கணும் அப்படின்ற வேண்டுதலை வச்சு இந்த பொய்கை ஆழ்வார் இந்த விளக்கையும் பாமாலையும் நம்ம திருமாலுக்கு சூட்டியிருக்காரு. பொய்கை ஆழ்வார் நூல்வெளி பார்த்துடலாம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற திருவெக்கா அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற முதல் திருவந்தாதி இவர் பாடினது. அதோட முதல் பாடலை தான் நம்ம இங்கே பார்த்தோம். அதுக்கடுத்து 2வது பாடல் பார்த்துடலாம். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதெரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான். பூதத்தாழ்வார் எழுதியிருக்காரு. சொல்லும் பொருளும் பார்த்துட்டு பாடல் மீனிங் பார்த்துக்கலாம். சொல்லும் பொருளும். தகலி அகல் விளக்கு, ஞானம் அறிவு, நாரணன் அப்படின்னா திருமால். அன்பே தகலியா அப்படின்னா அன்பை அகல் விளக்கா வச்சிருக்காரு. ஆர்வம், ஆர்வத்தை நெய்யா ஊத்துறாரு. இன்புருகு சிந்தை இடுதிரியா, இன்பம் கொடுக்குற சிந்தையை இடுதிரியா அதில் எடுத்திருக்காரு. நண்புருகி மனம் உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினார். அவரோட ஞானத்தை சுடராக ஏற்றியிருக்காராம். நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தனான். நான் ஞான தமிழ் தான் படிச்சிருக்கேன். ஸோ நான் ஞானத்தை தான் சுடராக ஏற்ற முடியும். நாரணருக்கு நான் யாருக்கு, திருமாலுக்கு. இது யார் சொல்லியிருக்காங்க, பூதத்தாழ்வார். நூல்வெளி பார்த்துடலாம். பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பார். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியை பாடியிருப்பார். 2வது திருவந்தாதியில் முதல் பாடல் தான் இப்போ நாம் பார்த்தது. முதல் திருவந்தாதியை பாடினது யார், பொய்கை ஆழ்வார். 2ஆம் திருவந்தாதி நம்ம பூதத்தாழ்வார். தெரிந்து தெளிவோம்ல பார்க்கலாம். ஒரு பாடலோட இறுதியில் வர எழுத்தோ அசையோ இல்லை சொல்லோ அடுத்த வர பாடலுக்கு முதலாக அமைஞ்சது அப்படின்னா அது அந்தாதின்னு சொல்லுவோம். அந்தம் அப்படின்னா முடிவு, முடிகிறதுல முடிவு. அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். அந்தத்தில் முடிகிற விஷயத்தில், அதாவது முடிவில் ஆதி முதல் தொடங்குது இல்லையா, அதனால அந்தாதின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைகிறது தான் அந்தாதி சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்து தெளிவோம்ல இன்னொன்று பார்த்துடலாம். திருமாலை போற்றி பாடினவங்க 12 பேர், அதாவது 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அவங்க பாடின பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி தொகுத்து வச்சுருப்பாங்க. இதை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்த சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க முதல் 3 திருவந்தாதியை இயற்றியிருப்பாங்க. பொய்கை ஆழ்வார் நமக்கு தெரியும், முதல் திருவந்தாதியை இயற்றியிருப்பார். பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி. அப்போது பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியை ஏற்றிருப்பார். ஸோ இவங்க 3 பேரும் பூதத்தாழ்வார் அதாவது முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடராளி நீங்குகவே, இதில் அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க.
இடர் அப்படின்னா துன்பம். இடராளினா நம்ம என்னன்னு பார்த்தோம், துன்பக்கடல். ஆழி அப்படின்னா கடல். ஞானச்சுடர் அப்படின்ற சொல்ல பிரிச்செழுத கிடைக்கிறது ஞானம் கூட்டல் சுடர். ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. பொறுத்துக பார்க்கலாம். அன்பு, அன்பே தகலி. அன்பே தகலியா அப்படி தானே சொன்னார். அன்பு வந்து தகலி. ஆர்வம் நெய்யாக. சிந்தை இழுதிரியா. ஞானத்தை தான் வந்து அவர் விளக்கா ஏற்றிருப்பார். இந்த பாடலில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.